மேல உயர்த்தி எடுத்தா அப்படி எடுக்க கூடாதான். இப்படி எடுத்தாதானே பின்னுக்கு தெரியல எல்லாம் தெரியுமா வடிவேறு. இந்த சுமையை கொஞ்சம் இறக்குங்க. பாருங்க நாங்கள் என்ன சாப்பிட போறோம்டா, பழைய சோறு முருகாயும். சரியா நீங்களும் கூட வீட்டை தோட்டம் செய்யுங்க. அப்படி நட்டு நாளைக்கு எடுத்தா பழைய சோறு. இந்த கவிச்சு நாளைக்கு இருந்தா பழைய சோறு. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி வேலை செய்ய போகிறோம். கிளிப்பா 50 சப்ஸ்கிரைபருக்கு இப்படி தான் செய்ய. 50 சப்ஸ்கிரைபரா? எனக்கு 1140 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா. சொந்தங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் உங்களுடைய சுவன்யா வித் நந்து. இந்த நந்துன்ற பேரை நீங்கள் நிறைய நாளாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாளாகவே இந்த செய்திகள் தான் பார்த்து கொண்டு வரோம். நாட்டு நடப்பு அந்த விடயங்களை தான் பார்த்து கொண்டு வரோம். உண்மையாக எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த விலாக் கதைகள் செய்ய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இந்த உடல் நல பிரச்சனைகள் சில தனிப்பட்ட காரணங்களால் ஒவ்வொரு நாளுமே போக முடியாமல் இருக்கிறதால அந்த விலாக்கை நான் கொஞ்சம் தவிர்த்திருக்கிறேன். ஆனால் எனக்கு அண்மையில் இருக்கிற விடயங்களை எங்களோட வீட்டில் செய்யக்கூடிய தோட்டம் சின்ன சின்ன வித்தியாசமான விடயங்களை நான் உங்களுக்கு விளக்கா தந்து கொண்டே இருப்பேன் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போறீங்கன்னா, பாருங்க இந்த கெட்டப்பை நாங்கள் இன்றைக்கு ஒரு தோட்டம் காணொலி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னால் பூசணியும் சுரக்காயுமே நடப்போகிறோம். அவன் நந்திசன் வரப்பு, அதாவது பாத்தி காட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ நான் அதைத்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்கோ. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதில் பாருங்க அதில் இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாய் மேடை போட்டு வச்சுருக்கேன். மிளகாய் மேடையுமே போட்டு வச்சுருக்கேன். ஓகே பாருங்க, நான் இப்போ எங்களோட வீட்டுக்கு பின்னால் வந்துட்டேன். எங்களோட வீடு பின்னால் தான் நாங்கள் எல்லாம் செய்ய போகிறோம். இங்கே பாருங்க வாக்கில் காலுக்கில் எல்லாம் வந்துட்டினேன். இங்கே ஒரு அழிக்குது காலுக்கில். 2 நாளைக்கு முதல் தான் உழவு செய்து விட்ட நாங்கள் இந்த மெயின் வாய்க்காலை கட்டி கொண்டு நிற்கிறார்கள். தம்பி தம்பி வேலை முடிஞ்சுதா? வேலை செய்யறா? சாப்பாடு தர போறேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓ எனக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாது, சப்ஸ்கிரைபருக்கு. பூசணியும் சுரக்காயும் செய்ய போகிறோம். இது மெயின் வாய்க்கால் நம்ம அப்படித்தானே சொல்லுங்க. மீன் வாய்க்கால் நீங்க அதான் இது பூசணிக்கு வருதா? நான் பின்னால் தோட்டத்தை இது குளத்தை காட்டிட்டு வரட்டா? ஓ இங்கால எல்லாமே தென்னை நட்டு வச்சிருக்கேன். முதல் கொஞ்சம் பெரிய தென்னையால் இப்போ இதெல்லாம் இது ஒரு வருஷம் பெருமை இதெல்லாம் நட்டு 2.5 வருஷம் ஆகிட்டு. நாங்கள் கல்யாணம் கட்டி வந்த புதுசில் நட்டது எல்லாம். இது மட்டும் திருப்பி நட்டது, அதில் பட்டு போய் திருப்பி நட்டது. மயில் ஒன்று பறக்குது, அதில் அதை பிடிக்க வேகமாக ஓடுறாங்க. இப்போ பாருங்க குளம். பார்த்தீங்களோ குழந்தைது. இப்போ என்ன செஞ்சீங்க? பூசணிக்கு அப்படி எப்படி வீடியோ? ஓ என்ன சொல்லுவாங்க? இப்போ நாங்கள் செல்ஃபி எடுத்துறாங்க. எனக்கு செல்ஃபி எடுக்க சொல்லி தந்துடுவேன். அப்படி மேலே உயர்த்தி எடுத்துறா அப்படி எடுக்கக்கூடாதான். இப்படி எடுத்தாதானே பின்னுக்கு தெரியல எல்லாம் தெரியுமா வடிவேறு. வளைச்சி வளைச்சி காட்டுவேன். அதுகள் எல்லாம் காட்டுவேன். கணக்காக இழுக்கிறது கம்மத்துப்படுத்திருக்கலாம். இப்படிதான் அப்படியே பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துருட்டு ஏற்கனவே முன்னாடி அவங்க வருவாங்க, அவங்க கூப்பிட வந்துடுவாங்க.
குடிக்கணும் கட்டுங்க. சாப்பிடுவோமா? ம். சாப்பாடு எடுத்து கொண்டு வரேன் நான். இங்க கொண்டு வாங்க. ஓடி வந்து இந்த சுமையை கொஞ்சம் இருக்குங்க. பார்த்தீங்களா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறேன்னுண்டு. நீங்கள் விரப்பு கட்டுறதை விட கஷ்டம் தெரியுமா வீடியோ எடுக்கிறது? அப்போ இங்கே எடுக்காது கஷ்டமாக அப்போ இனி எடுக்காது எங்கோவா எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் கொண்டு வந்தேன். உங்களுக்கு ஊறுகாய் வேணாமா? பாருங்க நாங்கள் இன்னும் சாப்பிட போகிறோம்டா. பழைய சோறு முருகாயும் சாப்பிட போகிறோம். நந்திசன் சாப்பிட கொண்டு இருக்கு. சொல்ல மாட்டேங்க ஜல்லி கொடுத்து சொல்கிற மாதிரி சொல்றீங்க. அடிச்சு சொல்கிற மாதிரி. பழைய சோறை பற்றி சொல்லுங்க. பழைய சோறை பற்றி பழைய சோறு இந்த கவிச்சு நாளைக்கு எடுத்தா பழைய சோறு இந்த கவிச்சு நாளைக்கு இருந்தா பழைய சோறு. உங்களுக்கு பிடிக்குமில்ல இந்த சாப்பாடு? அந்த சரி இந்த சாப்பாடு நல்ல விருப்பம். இந்த புட்டு ரொட்டியை கொடுத்து விட்டா ஆள் படுத்துடும், வேலை செய்யாது. ஆனால் இதை கொடுத்து நல்லா வேலை செய்வார் இருந்து. இந்த மயக்கம் இருக்காது, நல்ல புத்துணர்ச்சியாக அது வேலை செய்யும். ஒரே இந்த சாப்பாடாக எனக்கு வைக்கிறது. எனக்கு பழைய சோறு எடுத்துட்டாங்க, பழைய சோறு எடுத்துட்டாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காது. என்ன கதைங்க இங்கே சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்டு இப்படி குடிக்கணும். அப்போதான் உப்பு புளி இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இனி வேலை செய்ய போகிறோம். கிளிப்பா இப்படி இருக்கா சரியா? இதான் வேலையா? சரியா? இன்னைக்கு அவ்வளோதான். இனி அடுத்ததும் அப்படி தான் கட்டணும். அப்படியும் அங்கால் பக்கம் உள் பக்கம் வலிச்சு கட்டின மாதிரி பார்த்தனீங்களா இப்போ? சரியா? ஆஹா ஆடுது இல்லை அப்படி நேராக நின்று வழி இப்போ அப்படி திரும்பி நின்று. எனக்கு பலமா இருக்கிற மாதிரி. சரி சரி அப்போ சரி செய்வேன். நீங்க அங்க தள்ளி இல்லைங்க, நானே கட்டுறேன். எனக்கு வேலை செய்யறேன். வேலை சின்ன வேலையை உண்டு. என்ன கஷ்டம் அதாங்க வெயிலுக்கு எனக்கு வேலை செய்யணும். தோட்டம் வேலை இல்லை. இப்போ நாங்கள் வந்து நந்திசன் எல்லாம் பாத்தி எல்லாம் கட்டிட்டுது. இனி மிளகா இதுதான் கட்டது. மிளகா மேடையிலிருந்து எல்லாம் பிடுங்கி கொண்டு போய் நாங்கள் இனி வைக்க போகிறோம். இப்போ நான் இதை பிடுங்க இங்கே மேடையிலையும் பிடுங்கலாமா? அவங்க இதெல்லாம் பிடுங்கண்டா. அடே போங்கடாங்க. நான் பிடிங்கினான் மேடையில் இருந்து. அப்படி இப்படிதான் தெரியும். இப்படிதான் இது நந்தி சம்பளிங்கிறது. இவ்வளவு மிளகா கண்ணு பிடிங்கிட்டேன். அந்த கட்டை வைங்க. எனக்கு கேமராமேன் இல்லை, அதனால நானே இங்கே செருகி வச்சு போட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கேன். 50 சப்ஸ்கிரைபருக்கு இப்படி தான் செய்யாது. 50 சப்ஸ்கிரைபரா? எனக்கு 1140 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுண்ணா. உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு கேமராமேன் தேவை. வீடியோ பெண் எடுக்கிறது. இப்படி பெரிய மரமாக வளர்ந்ததை பிடுங்கணும். பெரிய மரமா இவங்களுக்கு கிளைங்க பூஜி போடு.
பேசிக்கொண்டு நிற்கிறேன். இப்ப எத்தனை என்னடா ஓ மூடு மூடு வேண்டாம். சரியா நீங்களும் கூட வீட்டை தோட்டம் செய்யுங்க அப்படி நட்டு. சரி நான் உங்களுக்கு ஃபுல்லாக நட்டு போட்டு காட்டுறேன் இல்லாமா இந்த இருள போது அதுக்கு வந்து நாங்கள் நடணும் எல்லாம் ஃபுல்லாக நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 2வது நாளாக இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நேற்று பாத்தியெல்லாம் கட்டி மிளகாய் நட்டு நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கு வந்து பூசணி நட போகிறோம். பூசணி தானே பூசணியும் சுரக்காய் நட போகிறோம். சுரக்காயும் ஊற்றிருக்கீங்க. நான் உங்களுக்கு பூசணி எல்லாம் நட்டுட்டு அங்கால சுரக்காய் நட போகிறோம். காட்டுற பாருங்க நேற்றில் இருந்து 24 மணித்தேலம் முறைய வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். சரி நான் உங்களுக்கு இல்லை நட்டு காட்டுறேன் பாருங்க. இதே இப்படி பேக் பண்ணி வைக்கணும்னு சொல்லுங்க. மழை தண்ணி ஊடிக்கின்ற விதம் முளைக்காது. தண்ணி கூடினா விதம் முளைக்காதான். மற்றது இப்போ மிளகாயெல்லாம் நாங்கள் மேடை போடுவோம் இல்லை இது மட்டுமே அப்படி பேக் பண்ணி வைப்போம். அப்புறம் எல்லாத்தையும் படுகண்டர் கூட வரும் தூரம் தூரம் தானே. இது வந்து நிறைய அது பேக் பண்ணுற தேவையில்லை. அது வடிவ மூடி சின்ன இடத்துக்கு இது தூரம் தூரம் இல்லை. இது நாங்கள் பாருங்க கொஞ்சம் இந்த லைன் ஃபுல்லாகவே 2 தான் நடுவோம். 2 கொடியாக படருந்தானே அப்போ அப்படி நடணும். சரியோ சரி இப்போ நாங்கள் எல்லாம் நட போகிறோம் நட்டு போட்டு காட்டுறோம். சரியோ உங்களுக்கு அந்த தோட்டத்துக்குள்ள ஷூவோட இருக்கக்கூடாது. ஆனால் நான் நிற்பேன். ஆனால் அப்போ எல்லாரும் நிற்க மாட்டேங்குது. சில பேர் நிற்கலாம் சில பேருக்கு காலில் பிரச்சனை அப்படி நிற்கலாம். சில பேருக்கு அந்த ஸ்கின் கேர் கூடனாக எரி போட்டிருக்கேன். எது கண்டி கொல்லியில் விடுறேன். வடிவ வச்சு திமுருங்க அந்த வடிவ போடும். கொஞ்சம் நல்ல அடிக்க கொஞ்சம் கூட போடுங்க. உயர்த்துங்க. உயர்த்தி மண்ணை உயர்த்தி போடுங்க. அது அங்கே இருக்கிற மண் இருங்க. இதுல பண்ண மாட்டாங்க. அது விடுங்க. அது கூட இருக்கும். பொடியை நேராக பிடிச்சி பொடிக்கு மேலே படக்கூடாது. இல்லை இயற்கை போடுங்க. நல்லா பொடிக்கு மேலே நடங்கோ பெரிய லேட்டாக போகிறாங்க. நிறைய பார்த்துட்டாங்க. அதே மாதிரி காட்டுறேன். அதே மாதிரி ஏற்றி போடணும். வளைஞ்சிருந்தா நீங்க நேராக ஒரு இது வேணும். சரி இதுக்கு எரி போட்டிருக்கோம் நாங்கள். அப்போ நல்லா வளரும். பிடிச்சி கொண்டு இப்படி இதுண்டு போட்டு கொஞ்சம் உயர்த்தி மண் போட்டு விடுவோம். கொடி எல்லாத்தையும் இல்லை கொஞ்சம் கொடி ஸ்ட்ராங் வேறைக்கு என்னதான் கொடி அப்படியே நிற்கும். ஓகேயா எனக்கு இப்படி நட்டா தெரியும். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து இன்றைக்கு கொஞ்சம் மிளகாய் கண்ணு நடணும். அப்போ எல்லாமே மேடையிலேருந்து பிடுங்கி வச்சுட்டேன். நந்திசன் வந்து நேற்று நட்ட மிளகாய்க்கு தண்ணீர் வச்சு கொண்டிருக்கிறார். மற்றது நாங்கள் பூசணி சுரக்காயெல்லாம் நட்டுட்டோம். எல்லாத்தையும் காட்டிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ முடிக்க போகிறேன். பாருங்க இதுக்குள்ள வந்து மிளகாய் நாங்கள் நேற்றைக்கு நட்டுனாங்க. உங்களுக்கு காட்டின வீடியோவில் மிளகாய்க்கு தண்ணீர் வச்சு கொண்டிருக்கிறேன் நந்திசன். சுரக்காய் சரி பூசணி இதுக்குள்ளே நட்டுருக்குறோம். பாருங்க பூசணி வந்து இதுக்குள்ளே நட்டுருக்குறோம். தூர தூரமாக நடணும். வேண்டாம்
கொடி தானே, அப்போ படர டைம் கொஞ்சம் நிறைய இடம் பிடிக்கும். அப்படியே இங்கேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் பூசணி நட்டுருக்குறேன். சரியோ, அடுத்தது சுரைக்காய் நட்டுருக்கு. அங்கால நட போகிறோம். இதுக்குள்ளே வந்து வெள்ளரி காய் நட போகிறோம். அது அப்படியே நாங்கள் விதையை வாங்கி போட்டுவிட்டா சரி. இனித்தான் அது வாங்கி போடுறோம். இதெல்லாம் வச்சு முடிய பாருங்க, சுரைக்காய் இங்கே இதுக்குள்ளே இருக்குது. சுரைக்காயை காணையில் இல்லை, இது மிளகாய்க்கு தண்ணி நடுறதுக்கு. இங்கே கிடக்கு சுரைக்காய். என்னது நீத்துக்காயா இது? இது நீத்துக்காயா? இவ்வளோ நேரம் இவ்வளவு நாளே நான் சுரைக்காய் நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறேன். நீத்துக்காய் இந்த 2 கீருமே, இந்த கீரும் நீத்துக்காய். இதுக்கெல்லாம் மிளகாய் நட போகிறோம். நாங்கள் அளவல்லரிக்காய் நட போகிறோம். சரிதானே, உங்களுக்கு எல்லாமே நட்டு காட்டிட்டேனே. நீ 2 மாதத்துக்கு பிறகு அப்படி இருக்குமென்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? சரி, ஓகே. நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிட்டு மிளகாய் நட்டாச்சு, பூசணி, நீத்துக்காய் எல்லாமே நட்டாச்சு. இனி வந்து 2 மாதத்துக்கு பிறகு அப்படி இருக்குமென்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு இடையில் நாங்கள் பசலை வைப்போம், மிளகாய் எல்லாமே புல்லெல்லாம் சாரி அப்படி நிறைய வேலை இருக்குது. நான் அதுகளையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு அது எப்படி இருக்குமென்னு சொல்லி காட்டுறேன். நான் அதுக்கிடையில் வேறு வீடியோ போடுவேன். வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு கனலியை பாருங்க. நன்றி. நான் உங்களுடைய சுவன்யா வித் நந்து.